வணக்கம். இந்த வீடியோவில் நாம் லோ பிபியும் ஹை பிபியும் ரேக்கியால் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் இந்த ஹை பிபி அப்புறம் இந்த மாதிரி சில வியாதிகளுக்கெல்லாம் மெடிசின் நிச்சயமாக எடுத்துக்கணும். ஹை சுகராக இருக்குது, அது தைராய்டு, கிட்னியில் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி சில வியாதிகள்லாம் மெடிசனோடு சேர்ந்து தான் நீங்கள் ரெய்கி பண்ணணும். சில இது பிரச்சனைகளுக்கெல்லாம் டாக்டரே சொல்லுவார், ரெய்கி உங்களுக்கு மருந்து வேண்டாம் சொல்லிட்டு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லுவார், இல்லை சில உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவார். ஆனால் சில இதுக்கெல்லாம் நிச்சயமாக மெடிசன் எடுத்துக்கணும்னு சில வியாதிலாம் இருக்கும். அதில் இந்த ஹை பிபியும் ஒன்று. இந்த ஹை பிபிக்கும் இப்போ நம்ம லோ பிபிக்கும் நம்ம ரெய்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டு. அதே சமயத்தில் நீங்கள் மெடிசனும் எடுத்துக்கோங்க. ஹை பிபி இருக்கிறவங்க லோ பிபிக்கு பற்றி பிரச்சனை கிடையாது. ஹை பிபி இருக்கிறவங்க மெடிசன் எடுத்துக்கோங்க. டாக்டரை அடிக்கடி கன்சல்ட் பண்ணுங்கள். பீரியாடிக்கலி நீங்கள் செக்கப்பும் பண்ணுங்கள் எவ்வளோ பிபி கம்மி ஆகிட்டு வருதுன்னு. ஏன்னா நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெய்கி பண்ணும்போது நிச்சயமாக அது கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ மெடிசனும் டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுவார். ஸோ அதோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் மாற்றிண்டா, அதாவது ஹை பிபி இருக்கிறவங்க கம்மியாக உப்பு சேர்த்துக்கணும், அப்புறம் எக்ஸசைஸ்லாம் தேவை. லோ பிபி இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக சால்ட் சேர்த்துக்கணும், அவங்களுக்கும் எக்ஸசைஸ் தேவை. இந்த மாதிரிலாம் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரேக்கியும் பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக இந்த பிபி ஸ்டெபிலைஸ் ஆகிறத பார்க்கலாம். நான் சரோஜா சக்கரபாணி. நான் ரேக்கியில் எல்லா லெவல்ஸும் நான் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். இப்போ நாம் அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஹை பிபியை இப்போ ரெண்டுத்துக்குமே லோ பிபி ஹை பிபி ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த ரேக்கி ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தலையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீல் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல, அதுக்கப்புறமா டெம்பிள்ஸு, பின்னாடி கீழே தலையில், அதுக்கப்புறமா கழுத்து. இந்த 4த்துக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கு ஹீல் பண்ணணும். எவ்வளோ நேரம் அப்படின்னாக்க 5 நிமிஷம் கொடுங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். லெவல் 2 பண்ணவங்க ஒரு 3 நிமிஷம் கொடுத்தா போகிறோம். லெவல் 1 பண்ணவங்க 5 நிமிஷம் கொடுங்க. அதுக்கப்புறமா ஹார்ட் சக்கரா, சோலார் பிளக்ஸஸ் சக்கரா, அப்புறம் ஹரா சக்கரா, அதுக்கு ஹீல் பண்ணுங்கள். அப்புறம் நேவலுக்கு 2 பக்கமும் கை வைங்க. அங்கே நம்ம சிறு குடல் பெருங்குடலுக்கு அங்கே ஹீலிங் போகும். கடைசியாக கிட்னிஸை ஹீல் பண்ணுங்கள். கை வச்சு 2 கிட்னியும் ஒரே சமயத்தில் கை வச்சு ஹீல் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னாக்க, லெவல் 1 அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு சக்கராலையும் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். கிட்னியில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். லெவல் 2 அப்படிங்கிறவங்க டைம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் ரேக்கி போயிட்டு இருக்கு, எப்போ நிற்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு டைம் பார்க்க தேவையில்லை. எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள். டைம் இருக்கிறவங்க 2-3 வாட்டி பண்ணலாம். இது நிறைய நாம் ஹீலிங் கொடுத்துட்டோம், எனர்ஜி கொடுத்துட்டோம்னு ரெய்க்கியில் கிடையவே கிடையாது. ஓவராக எனர்ஜைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரெய்க்கியில் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெய்க்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சீக்கிரமாக இதெல்லாம் குணமாக போகும். அதனால் நீங்கள் இதை பண்ணிட்டு வாங்க. இதுக்கு எவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஸ்டெபிலைஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.